Tata Tigor pure base model. So as usual நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். தென் டிஆர்எல் ஃபாக் லேம்ப்ஸ் பண்ண போகிறோம். தென் இதில் மிரர் ஃபோல்டிங்ஸ் வராது, கம்ப்ளீட்டாக மிரர் ஃபோல்டிங் கிட் பண்ண போகிறோம். தென் இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே இதெல்லாமே ரீஸ்டோர் பண்ண போகிறோம். தென் இதில் வந்து ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ வராது, ஸோ 2 தான் வரும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரிஜினல் டாட்டா டிகாரோட பவர் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் எல்லா கண்ட்ரோல்ஸும் கொண்டு வந்துடுவோம், எல்லாமே பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் ஸ்டீரிங் பட்டன்ஸு, டிஸ்பிளே, டேம்பிங், ஸ்பீக்கர்ஸு, தென் ப்ரீமியம் சீட் கவரு, தென் ஆம்ரெஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இதில் பண்ண போகிறோம். சீட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஆம்ரெஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ பேக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பவர் விண்டோ இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் பவர் விண்டோஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்டுக்கு ஈக்குவலாக கம்ப்ளீட்டாகவே இந்த வண்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வீல்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இதில் இந்த ஒரிஜினல் ஆண்டனாலாம் வராது, நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஒரிஜினல் ஆண்டனா எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டோட்டலாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு, மாடிஃபிகேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ணிட்டோம். ஆடியோ ஃபியூவல் யூஎஸ் பிராண்டில் 2.5 mm திக்னஸில் பண்ணியிருக்கோம். 180 டிகிரி வித் ஸ்டாண்ட் டெம்பரேச்சர். ஸோ அது போக பவர் பேஸோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ டாட்டா டிகார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஆர்எல் வித் ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கீழே பார்த்திங்கன்னா அதுலேயே ஃபாகில் எல்இடி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஹெட்லைட்டுக்கு 4300 கெல்வினில் எல்இடி கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டாட்டாவோட வீல் கேப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் மிரர் ஃபோல்டிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸு, ஸோ டோர் சைட் பீடிங்ஸ் ஒரிஜினலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒரிஜினல் டாட்டாவோடது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டு 2 டோர் பவர் விண்டோ தான் வரும். ஸோ இதில் நம்ம எடுத்துகிட்டு 4 டோர் பவர் விண்டோ ஒரிஜினல் வித் விண்டோ க்ளோஸரோடு நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மிரர் ஃபோல்டிங்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. க்ளோஸு, ஓப்பன், அது போக நம்ம கீழே லாக் அன்லாக் பண்ணாலும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக லெதர் மோல்டிங் பண்ணி கொடுத்துட்டோம். தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா கண்ட்ரோல், க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணல, மீடியா மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம். தென் அது போக பார்த்திங்கன்னா இந்த ஆம்பியன் லைட்டிங்ஸ் பாருங்கள், டோர்லலாம் கம்ப்ளீட்டாகவே ஆம்பியன் லைட்டிங் வண்டி ஃபுல்லாகவே பக்காவாக பண்ணியாச்சு. தென் ப்ரீமியம் சோஃபா லெதர் சீட் கவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. தென் அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாட்டாவோட ஆம்ரெஸ்ட்டு வித் ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜோட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். டாட்டாவோட ஒரிஜினல் அது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 inch டிஸ்பிளே பண்ணியிருக்கு. 9 inch டிஸ்பிளே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆரோட வந்துடும். ஆஸ் யூஷுவல் இது ஆண்ட்ராய்டு தான். ஸோ ஃப்ரண்ட் கேம், பேக் கேம் ரெண்டுமே வந்துடும். இது சிம் மாடல். ஸோ சிம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் டவர் வந்துருச்சு பாருங்கள். இதில் சிம் போட்டோம். ஸோ டேரெக்டாக கஸ்டமர் இனிமேல் யூடியூப்ஸ் எல்லாமே டேரெக்டாக அவங்க ப்ளே பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ டேரெக்டாக யூடியூப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த ஒரிஜினல் யூஎஸ்பி ஹோல்டர் எதுவுமே வராது. ஒரிஜினல் யூஎஸ்பி சாக்கெட்டு, பவர் சாக்கெட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியாச்சு. இதில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த பேனல் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் இந்த சென்டர் மிரர் மாற்றிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த நாக் வராது, இதில் ப்ளைனாக தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிற மாதிரி இந்த மிரரும் கம்ப்ளீட்டாக நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம எல்லாமே டோட்டலாக. தென் அது போக பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு, அதுக்கப்புறம் டிகாரோட நேம் எஸ்எஸ் பிளேட்டு, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. டிகார் எஸ்எஸ் பிளேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஃபுல் மேட்டு, இது எல்லாமே ஜென்ரலாக கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அது போக ஃப்ளிப் கீயும் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பேக் சீட் பாருங்கள், ஃபுல் ப்ரீமியமாக அப்படியே ஃபுல்லி மோல்டடாக பேக் சீட்டும் பண்ணிட்டோம். தென் ட்வீட்டர்ஸில் இங்கே வந்து ரோலர் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ட்வீட்டர்ஸ் வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக பவர் விண்டோ எங்கே வருமோ அங்கேயே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு
பேசிக் நெசசிட்டிக்கு என்னென்ன நீட் வேணுமோ இந்த வண்டிக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களையும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வண்டி டெலிவரி. ஸோ கஸ்டமர் டெலிவரி எடுக்கிறாங்க. இப்போ வண்டி ஃபுல்லாகவே டேம்பிங் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக டேம்பிங்கும் பண்ணி வச்சிடலாம். கம்ப்ளீட் டேம்பிங் பண்ணி ஃப்ரண்ட்டும் காம்பனன்ட் பேக்கும் காம்பனன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு செட்டில் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட் வண்டி முடிச்சிட்டோம். இப்போ கஸ்டமர் டெலிவரி இப்போது